லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சீரிஸோட அடுத்த எபிசோட் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஹாய் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. ஹீரோவே பார்த்துட்டு ஷாக்ல நின்றுட்டு இருக்காங்க இல்லையா? இதுல இருந்தா இந்த எபிசோடு ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பார்த்துட்டு இருக்கிறதே பார்த்துட்டு ஹீரோயினோட அந்த பிளைண்ட் டேட் இருக்காரு இல்லையா, அவரோட பேர் வந்து லூ. அந்த லூ வந்து கேட்கறாரு, உங்க ரெண்டு பேருக்கு ஆல்ரெடி உங்களை தெரியுமா அப்படி கேட்கும்போது ஹீரோயின் சொல்லலாமா வேண்டாமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் கவனிச்சு பார்த்துட்டு இருக்காரா என்ன சொல்ல போறான்ட்டு. ஆனா ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல எனக்கு தெரியாது, நாங்க பார்த்தது இல்லைன்றாங்க. அப்ப ஹீரோக்கு அப்செட் ஆயிடுது, அவரும் எனக்கும் தெரியாதுன்ற மாதிரி சொல்றாரு. சரி வாங்க உட்காந்து பேசலாம்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயினுக்கு கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. அப்ப ஹீரோயினோட பேர் சொல்லிட்டு வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்களா. அப்ப ஹீரோயின் முழிக்கிறாங்க, என் பேர் எப்படி இவனுக்கு ஞாபகம் இருக்குன்ட்டு. அப்ப ஹீரோ டக்குன்னு சொல்றாரு, உங்க பேர் தெரியும், நீங்க நாவல் ரைட்டர்னு தெரியும், இந்த இஷ்யூனாலதான் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி அவங்க வெளிப்படையா சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, இதை தாண்டி இன்னும் எவ்வளவு தெரியும் அப்படின்னு கேக்குறாங்களா. எதை பத்தி கேக்குறீங்க, உங்களை பத்தியா, உங்க கேஸ பத்தியா, இல்ல நீங்க எழுதிருக்க இந்த நாவலை பத்தியான்னு கேக்குறாங்களா. அப்போ ஹீரோயின் அப்படியே முழிக்கிறாங்க. அப்ப லூ சொல்றாரு, இல்ல உங்களோட எல்லா பேசிக் இன்ஃபர்மேஷனும் நாங்க கேஸ்க்கு முன்னாடி வாங்கி வச்சிருப்போம், அதை பற்றி தான் அவன் சொல்றான், நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்து உட்காருங்கன்றாங்களா. ஆனா ஹீரோயின் மனசு ஃபுல்லா பயம். ஏன்னா அவங்க வந்துட்டு ஹீரோ பத்தி தான் நாவலே எழுதி வச்சிருக்காங்க. எழுதி வச்சது மட்டும் இல்லாம இது என்னோட ஓன் கதை, எனக்கு நடந்த கதை, என் கதையை தான் இன்னொருத்தங்க எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே கேஸ் போட தான் வந்திருக்காங்க. ஆனா பார்த்தா ஹீரோயின் பண்ணதா தப்பு. ஏன்னா ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் நடக்காத ஒண்ணு தானே அவங்க கதையாவே எழுதி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ பத்தி எழுதுறாங்கன்றது ஹீரோக்கே தெரியாது. அப்ப இதெல்லாமே வந்துட்டு லா படி இது இல்லீகல். இதுக்கு பயந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அவங்க கையில வச்சிருக்க நாவல் கூட அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்க. அப்படியே அதை டைட்டா இருக்குமா புடிச்சுக்கிட்டே வந்து உட்கார வராங்களா. சரியா கூட உட்காரல, டக்குன்னு எழுந்துட்டு இதை பாருங்க, நான் வந்துட்டு விட்டு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், யார் மேலே கேஸ் போட வேணாம்னு நினைக்கிறேன், அதனால இதை இங்கே விட்டுறலாம், நான் வந்துட்டு யார் மேலே கேஸ் போட போறது இல்லை அப்படின்ட்டு சொல்றாங்க. லூ அப்படியே அவங்கள பார்த்துட்டு இருக்காங்களா, என்ன இவ திடீர்னு இப்படி மாத்தி பேசுறா சொல்லிட்டு, என்னங்க டக்குன்னு இப்படி சொல்றீங்க, ஏதாவது இஷ்யூவா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் வந்துட்டு இந்த எண்ணத்தை மாத்திக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படி சொல்றாங்க. உடனே லூக்கு வந்து ஒரு கால் வருது. சரி ஏதோ ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணுமா, நீங்க கீழே வாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்லியிருக்காங்க. அதனால வந்துட்டு லூ வந்து நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் வேற யோசிக்கிறாரு, எந்த பர்சனல் டாக்குமெண்ட் எனக்கு சைன் போடுற அளவுக்குலாம் வந்திருக்கு, சரி நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு கீழே போறாரா. அந்த டைம் வந்து ஹீரோ அந்த டாக்குமெண்ட்டே வந்து வெரிஃபை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப டக்குன்னு ஹீரோயினை பார்த்தா ஒரு மாதிரி வரைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கேட்கிறாரு, உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது பிரச்சனையா, ஏன் நீங்க அன்கம்ஃபர்டபுளா இருக்கீங்கன்னு கேட்கும்போது, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் சும்மா யோசிச்சுட்டு இருக்கேன், என்னை பத்தி நானே வந்து பரிதாபமா ஃபீல் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்காங்க. சரி உங்க நாவல் அங்க வைங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே அவங்க அங்க வச்சிடுறாங்க. ஆனா ஹீரோயின் அதை எப்படியாவது எடுத்துன்னு தான் பார்த்துட்டே இருக்காங்க. கரெக்டா லூவோ வராரா. அப்ப டக்குன்னு ஹீரோயின் எடுத்துட்டு, இதை பாருங்க நான் இந்த கேஸ் போட விரும்பல, நான் யாரையும் சூ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப போறாங்க. அதுக்கு லூ சொல்றாரு, நீங்க எடுக்கிற டெசிஷன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேண்டாம்னா விட்டுறலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு, உங்களுக்கு வேணா வாங்கல நம்ம லஞ்ச் சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து டக்குன்னு ஹீரோ எழுந்து நின்றுட்டு, போலாமே, வெஸ்டர்னா லோக்கலா அப்படின்னு கேட்கறாங்க. உடனே ஹீரோயின் இவனும் வரானா அப்படின்னு நினைச்சிட்டு சரி 3 பேரும் கீழே இறங்குறாங்க. ஆனாலும் வந்துட்டு லூ சொல்றாரு, இதே உனக்கு ஜெட்லாக் இருக்கும், நீ வேணா கொஞ்ச நேரம் போய் படு, நான் இவளை விட்டுட்டு வந்துடுறேன், நம்ம 2 பேரும் ஒன்னா போய் சாப்பிடலாம் சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ ஓகேன்ற மாதிரி தலையாட்டுறாரு. ஆனா ஹீரோயின் கார் ஏறதுக்கு முன்னாடி ஹீரோ போய் ஏறிட்டு, வாங்க நம்ம போய் சாப்பிடலாம், எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவனுக்கு என்னவோ ஆயிடுச்சு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பேக் டோர் ஓபன் பண்ணி விடுறாங்களா. ஹீரோயின் என்னோட க்ளோஸ் பண்றாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, என்னோட கதவு மூடுறானா, நீயும் மூடிக்கூட சொல்லிட்டு அவர் உள்ள போயிட்டாரு. ஹீரோயின் சொல்றாங்க, நீங்க எங்க வீட்டுக்கிட்ட விட வேணா, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கிட்ட விட்டுருங்க அப்படின்ட்டு சொல்றாங்களா. அப்ப ஹீரோ டக்குன்னு அவனுக்கு சிக்னல் கொடுத்துட்டு, எந்த ஃப்ரெண்டுன்னு கேளு அப்படி சொல்றாங்க. அதுக்கு 2 பேரும் வந்துட்டு ராக் பேப்பர் சிசர் விளையாடுறாங்க. ஜெயிச்சா நீ கேளு, ஜெயிக்கலன்னா நான் கேட்கறேன் அப்படின்ற மாதிரி. அதுல ஹீரோ தான் ஜெயிச்சிட்டாரா, அதனால லூ தான் கேட்கணும். லூ வந்து டேரக்டராவே கேட்டுறாரு, எந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறீங்க அப்படின்ட்டு. இல்ல என்னோட எடிட்டர் வீட்டுக்கு தான் போற அப்படின்ட்டு ஹீரோன்னு சொல்றாங்க. ஓகே சொல்லிட்டு ஹீரோனை டிராப் பண்ணிடுறாங்களா. இப்ப ஹீரோவும் லூவும் ஒரு இடத்துல காரை பார்க் பண்ணிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவன் கேட்கறான், நீ என்னடா எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணை பத்தி டீட்டெயில்ஸா கேட்டுட்டு இருக்க, இது மட்டும் இல்லாம டக்குன்னு நீ வந்திருக்கே, என்ன விஷயம் அப்படின்ட்டு கேட்கறாங்க. அப்ப ஹீரோ என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோ யூஎஸ்ல இருக்கும் போது அவங்க தங்கச்சி கிட்ட இருந்து போன் வந்திருக்கும். நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், நீங்க தான் இதுல இருந்து எப்படியாவது காப்பாற்றணும், ஹெல்ப் பண்ணுங்க அப்படி சொல்றாங்களா. இரு பொறுமையா இரு, என்ன ஆச்சுன்னு சொல்லுனா. இல்ல ருவான் அப்படி சொல்றாங்களா. ருவானுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கறாங்க. இல்ல நான் ஒரு போட்டோ அனுப்புறேன், நீ அதை பாரு அப்படின்ட்டு சொல்றாங்களா. ஓகே என்ன போட்டோ ஓபன் பண்ணி பார்த்தேன், இந்த கிளாஸ் ரூம்ல அந்த வால்ல எழுதியிருப்பாங்க இல்லையா, அந்த போட்டோ தான் அனுப்புறாங்க. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு பக்குன்னு ஆயிடுது, என்னது அவளுக்கும் என் மேல கிரஷ் இருந்திருக்கா அப்படின்ட்டு. அதை பார்த்த உடனே ஹீரோ அடுத்த ஃபிளைட் பிடிச்சிட்டு ஓடி வந்துடுறாரு போல. இதான் நினைச்சு பார்த்துட்டு அவர் சொல்றாரு, இல்ல என் தங்கச்சிக்காக தான் இந்த ஊருக்கு வந்த அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி அந்த பொண்ணுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் அப்படி கேட்கும்போது அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படி சொல்றாங்களா. ஒருவேளை அது உங்க எக்ஸடா அப்படின்னா, எக்ஸெல்லாம் கிடையாது, அதுக்கும் மேல அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கும் மேல சரி சொல்லி என்ன விஷயம் அப்படின்னா, இல்ல அதெல்லாம் சொல்றது வந்துட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம், உனக்கு சொன்னாலும் புரியாதுன்னா, எக்ஸை விட காம்ப்ளிகேட்டட்
சீக்ரெட்டா ஒரு விஷயம் இருக்குமா, சரி நீ உனக்கு எப்போ தோண்டோ அப்பயே சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனாங்களே, அங்க போயிட்டு அவங்க பேய் அரைஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க என்னடி ஆச்சு அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, உனக்கு தெரியுமா நான் இன்னைக்கு யாரை பார்த்தா தெரியுமா, என்ன நடந்துச்சு தெரியுமான்னு கேட்குறாங்களா. உடனே அவங்க சொல்றாங்க, என்னடி லூ உனக்கு கன்ஃபியூஸ் ஏதாவது பண்ணிட்டானா அப்படின்னு கேட்குறாங்க. அது கிடையாது, நான் என்னோட சைல்ட்ஹுட் க்ரஷை பார்த்தேன்டி, ஹீரோவை பார்த்தேன்டி அப்படி சொன்னோன்னே அவங்க ஃப்ரெண்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. என்னடி நீ நினைச்சிட்டு இருக்க, உன்னோட நாவல் யார் கையில போக கூடாது நீ நினைச்சியோ அவனே வந்து நிக்கிறான், இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் ஓ நாவல்ல கூட வராதுடி அப்படின்ட்டு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. நினைச்சு பாரு நீ எழுதின நாவல்லாம் அவன் படிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஹீரோயினுக்கு ஒரு சாப்டர் பத்தி ஞாபகம் வருது. ஐயோ இந்த சாப்டர் மட்டும் அவன் படிச்சா முடிஞ்சிச்சு என் கதை அப்படின்ட்டு சொல்லிட்டு டக்குன்னு அந்த சாப்டர் போய் ஆன்லைன்ல இருந்து லாக் பண்ணி விட்டுறாங்க. அப்படியே ஹீரோவை பத்தி தான் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவன் சொல்லியிருப்பாரு எனக்கு அவளை தெரியாது அப்படின்ட்டு. அதை பார்த்துட்டு அது கூட நல்லதா, என்ன அவன் ஞாபகம் வச்சுக்காம இருக்கிறது கூட எனக்கு நல்லதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட் இந்த மற்ற லாயர்ஸோட ஃபோன் நம்பர்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ரெஃபரன்ஸ் அமைச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க இந்த கேஸ் போட்டுதான் ஆகணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா அது ஹீரோ மூலியமா பண்ணக்கூடாது, ஹீரோக்கு இந்த நாவல் பத்தி தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படியே அடுத்த நாள் கிளம்பி ஒரு லாயரை ரீச் பண்றாங்களா. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட நாவல் வந்து திருடப்பட்டுச்சு மட்டும் தான் சொல்ல முடியும், அது முழு கிளைமும் உங்களது தான் சொல்ல முடியாது அப்படின்ட்டு சொல்றாங்க. இதனால வந்து ஹீரோயின் அப்செட் ஆயிடுறாங்க. இல்ல நான் இதை ப்ரூவ் பண்ணும், இது ஒரிஜினலா எந்திருந்தா நான் ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு லாயரும் செட் ஆக மாட்டாங்க. அப்போ ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்களா, அந்த டைம்ல லூ கிட்ட இருந்து கால் வருது. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இன்னும் இந்த கேஸ் விட வேணாம்னு நினைச்சீங்கன்னா நான் அதை ஹேண்டில் பண்ணி தரேன், நீங்க ஓகே உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே அப்ப நீங்க ஹேண்டில் பண்றதுனா என்னென்ன ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படி கேட்குறாங்களா. உங்களோட கதையை வந்து ஸ்டோல் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் ஹேண்டில் பண்ண போறேன் அப்படி சொல்றாங்க. உடனே ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல அப்படி பண்ணாம இந்த கதை என்னோடது தான் அப்படின்ற மாதிரிலாம் வாங்க முடியுமான்னு கேட்குறாங்களா. அது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படி சொல்லி திரும்பும் போது அங்கிருந்து ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் வருது போல. உடனே இல்ல அது கஷ்டம் தான் இருந்தாலும் உங்களுக்காக பண்ணி தரேன்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா போன் ஸ்பீக்கர்ல வச்சுட்டு ஹீரோ அங்கதான் உட்காந்துட்டு இருக்கா. அவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க இவனும் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட கன்வே பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் லைட்டா கண்டுபிடிச்சிடறாங்க. நீங்க என்ன ஸ்பீக்கர்ல இருக்கீங்களான்னு கேக்குறாங்களா. ஆமாங்க, ஏன்னா நான் ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணிட்டு இருக்கேன், அதனால தான் ஸ்பீக்கர்ல இருக்குன்ற மாதிரி சொல்றான். ஹீரோயின் கேள்வியா கேக்குறாங்களா. அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஹீரோ தானே சொல்லணும், அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணிட்டு உங்ககிட்ட பேசுற சொல்லிட்டு மியூட் பண்ணிட்டு என்னடா சொல்றது இதுக்கு ஆன்சர் அப்படி சொல்லிட்டு அவன் கிட்ட இருந்து கேட்டு சொல்லிட்டு இருக்கான். இப்படியே ஒரு வழியா ஹீரோனையும் சம்மதிக்க வச்சிடறாங்க. சரி இன்னைக்கு நம்ம மதியானம் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த டைம்ல தான் ஹீரோக்கு வந்துட்டு அவங்க தங்கச்சி கால் பண்ணிட்டு அண்ணா நம்ம மீட் பண்ணலாமா வாங்க சாப்பிடலாம் சொல்லி கூட்டுருவோம் போல. அதனால ஹீரோ என்ன சொல்றேன்னா, நீ போய் சாப்பிடு, நான் வந்து என் தங்கச்சி பக்கத்துக்கு ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோட தங்கச்சி பேசிட்டு இருக்காங்களா, இதை வந்து அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒட்டு கேட்டுட்டு இருக்காரு. யார்கிட்ட தான் பேசிட்டு இருக்கா அவ அப்படின்ட்டு. அவ கடைசியா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு போன் வச்சிருப்பா போல. அதை கேட்டோன்னே ஐயோ யார்கிட்ட அவ இப்படிலாம் பேசிட்டு இருக்கான்னு பாக்குறாங்க. யார்கிட்ட நீ பேசிட்டு இருக்க, நான் யதார்த்தமா இந்த பக்கம் வந்தேன் அப்படி சொல்லி கேட்கறானா. அதுக்கு அவ சொல்றா, என்ன இந்த உலகத்துல ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறான். யார் அந்த பையன் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் முறைச்சிட்டு இருக்கான். இப்படி அந்த ஸ்கூல்ல முடியுதா. ஸோ அந்த டைம் வந்துட்டு ஹீரோ தங்கச்சி அப்புறம் அந்த பையன் 2 பேரும் வெளில வராங்களா. யார் அந்த பையன், நான் இன்னைக்கு செக் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டும் வந்துட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோ தான் நிக்கிறாரு. அவங்க தங்கச்சி என்ன சொல்றாங்க, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் ட்ரெஸ் மட்டும் மாத்திட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறாங்க. இப்போ அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கான். இதை பாரு, நீ அவளோட இன்ஃபர்மேஷன் எதையும் என்கிட்ட வாங்க முடியாது, நீ அந்த பொண்ணு பின்னாடி சுத்தாத, உன்கிட்ட காசு இருந்தா என்ன வேணாலும் செய்யலாமா, உன் காசு வச்சுட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கெல்லாம் அவ பயங்க மாட்டா அப்படிலாம் சொல்லியிருக்கான். இதை கேட்டோடனே ஹீரோ சொல்றாரு, ஷீ என்னை பத்தி அப்படியே சொல்லியிருக்கா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லும் போது, அவளை ஷீ எல்லாம் கூப்பிடக்கூடாது, நிக் நேம்லாம் நீ யூஸ் பண்ணக்கூடாது, அவளோட ஃபர்ஸ்ட் நேம் யூஸ் பண்ணு அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ ஹீரோ வந்து அவனே பார்த்துட்டு இருக்கானா. நீ யார் அவளுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னா. ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, மோர் தேன் தட் அப்படின்னு சொல்றான். உடனே வந்துட்டு அவன் பார்த்துட்டு சிரிச்சிட்டு சரி ஓகே அவ வரட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லும் போது கரெக்டாக அவ தங்கச்சி வந்துடுறான். இவன் யாரு அப்படி கேட்டா, இவன் என்னோட ஃப்ரெண்டு அப்படி சொல்றாங்க. ஃப்ரெண்ட் இல்லையாமே, அதுக்கும் மேலேயாமேனா, டேய் அவன் கிட்ட என்னிடம் சொல்லி வச்சு அது அண்ணாடா அப்படின்ட்டு சொல்றான். அவனுக்கு அங்க பங்கம் ஆயிடுது. உடனே திரும்பிட்டு அண்ணா சாரி, நான் சும்மா அவளுக்கு ப்ரெகாஷனா தான் பேசினேன், நீங்க ஏதோ தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்றானா. இப்ப ஹீரோட தங்கச்சி அண்ணா வாங்க வீட்டுக்கு போலாம், அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம சாப்பிடலாம்னு சொல்றான். அதுக்கு அவன் சொல்றான், இல்ல இல்ல எனக்கு இப்ப நான் கிளம்பி ஆகணும், நீங்க போங்க நான் இன்னொரு நாள் வரேன் அப்படி சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுறான். இப்போ லூவும் கிளம்பி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க ஹீரோயினை பாக்கிறதுக்காக. அங்க ஆல்ரெடி சொல்றாங்க உங்க ஃப்ரெண்ட் உள்ளதான் வெயிட் பண்றாங்க போங்கன்னு சொல்றாங்க. போய் பார்த்தா அங்க ஹீரோ தான் உட்காந்துட்டு இருக்கான். அவனை போய் பார்த்துட்டு நீ ஊருக்கு தானே போற சொன்ன, எப்படி இவ்வளவு சீக்கிரம் வந்த அப்படி கேட்டா. அப்போதான் ஒண்ணு காமிக்கிறாங்க, ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு போல. இவரு லூ எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காரு, எப்படி ஹான்சமா ரெடி ஆயிட்டு போயிட்டு இருக்காரு பாருங்களேன், ஒருவேளை அவர் கேர்ள் ஃப்ரெண்டை சேஸ் பண்ண போறாரு போல அப்படின்னு மெசேஜ் அனுப்புவோம். அவனுக்கு ஜெலஸ் ஆயிடுது. அதனால அவன் முதலாலாம் வந்து உட்காந்துட்டு இருந்திருக்கான். இப்போ நம்ம ஹீரோனும் வந்துடுறாங்க. ஹீரோ பார்த்த உடனே அவங்க ஷாக் ஆயிடுறாங்க, இவன் எதுக்கடா இங்க உட்காந்துட்டு இருக்கான்ட்டு. உடனே லூ பக்கம் திரும்பிட்டு நீங்க தானே என்னோட கேஸை ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படி கேட்டா. ஆமா நான் தான் ஹேண்டில் பண்ண போறேன், வேற யார் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பாடா ஓகேன்ட்டு சொல்லிட்டு அவங்க கான்ட்ராக்டும் சைன் பண்றாங்க. சைன் பண்ணிட்ட பிறகுதான் தெரியுது கோர்ட்டுக்கு தான் வந்துட்டு இவன் போவான் போல, மற்றபடி மற்ற டிஸ்கஷன் நாவல் பத்தி
டிஸ்கஷன் இது எல்லாமே வந்து ஹீரோ தான் பண்ணுவான் போல. இது தெரிஞ்ச பிறகு ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிடுது. ஐயோ யார்கிட்ட என் நாவலை காமிக்க கூடாதுன்னு நினைச்சுன்னா அவனே வரானே அப்படின்னு நினைச்சிட்டு சரி ஓகேன்ட்டு ஒத்துக்கிறாங்க. அப்புறம் 3 பேரும் சாட்ல ஆட் ஆயிக்கிறாங்க. எல்லாரும் கிளம்பிடுறாங்களா. ஹீரோ வந்து ஹீரோனோட நம்பர் எடுத்துட்டு வீ சாட்ல எப்படியாவது ஆட் பண்ணணும்னு பாக்குறாங்க. ஆனா அவங்க அது எல்லாரையும் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. யாராலையும் ரெக்வஸ்ட் கொடுக்க முடியல. இதை பார்த்த உடனே ஹீரோ கடுப்பாயிடுறான். உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு அவளை என்ன வீ சாட்ல ஆட் பண்ண சொல்லு, நான் ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்றான். இப்ப லியோ வந்துட்டு அவங்க ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க வீ சாட்ல அவனை ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நமக்கு டைம் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, வீ சாட்ல இருக்கும் போது அவன் ஈஸியா அவனுக்கு ரிப்ளை பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அவளும் யோசிக்கிறா, ஐயோ என்னன்ட்டு நான் அவனுக்கு ரிப்ளை பண்ணுவேன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு நேரம் ரெக்வஸ்ட் அனுப்பாம கையிலே வச்சிட்டு இருக்காங்களா. டக்குன்னு அவங்களுக்கே தெரியாம மிஸ் ஆயிட்டு போயிடுது. இதை பார்த்தோன்னே ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இந்த நோட்டிபிகேஷன் வந்த உடனே ஹீரோயின் வந்துட்டு பயந்துடுறாங்க. ஐயோ நான் ரெக்வஸ்ட் அனுப்பல, எப்படி அவனுக்கு ரெக்வஸ்ட் போச்சு அப்படி சொல்லிட்டு கூடவே ஒரு பிளாஷ்பேக்கே நினைச்சு பாக்குறாங்க. அவங்க காலேஜ் டைம்லயே அவங்க கிட்ட வந்துட்டு இவரோட வீசாட் ஐடி இருந்திருக்க போல. 3 இயர்ஸா என்னன்னு சொல்லி ஆட் பண்றதுன்னு தெரியாம அவங்க வந்துட்டு ஆடே பண்ணாம வச்சிருந்திருப்பாங்க. இப்ப டக்குன்னு ஆட் ஆகும். காலம் நல்லா என்ன வச்சு செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த சீனோட தான் இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இருங்க போனஸ் சீன் இருக்கு. ஆரம்பத்துல ஒரு டிபேட் சீன் காமிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த டிபேட்ல வந்து ஹீரோ வந்துட்டு எல்லாம் பேசினாங்கன்னு சொல்லி ஒரு அவார்ட் கொடுத்திருப்பாங்க இல்லையா. அந்த டைம் அந்த பிரின்சிபல் வந்துட்டு ஒரு போன் எடுத்து காமிச்சிட்டு இந்த போன் வந்து இங்க இருந்திருக்கு, யாருதுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. யாரும் வந்து கை தூக்கல, ஆனா அது ஹீரோனோட போன் தான். அந்த போனுக்கு பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் வர ஒட்டி இருக்கு. நல்லா படிக்கிறியா இல்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி பிரின்சிபலோட முகம் போட்டிருக்கு. அது அவரே காமிச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. உடனே ஹீரோயின் வந்து வாங்குறாங்களா, இந்த மாதிரி போன் எல்லாம் இங்க எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அமைச்சு விட்டுறாங்க. இந்த ஸ்டோரி ஒரு மாதிரி நல்லா போயிட்டு இருக்குல்ல. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.